கிளிநொச்சி மறைக்கோட்ட பீடப்பணியாளர்களுக்கான வதிவிட பாசறை மாசி மாதம் 23ஆம் திகதி தொடக்கம் 25ஆம் திகதி வரை உருத்திரபுரம் ஆரோபணம் இளைஞர் இல்லத்தில் நடைபெற்றது. அருட்தந்தையர்கள் சதீஷ்குமார் மற்றும் அலின் கருணாகரன் ஆகியோரின் ஒழுங்குபடுத்தலில் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலி, நற்கருணை வழிபாடு, சிலுவை பாதை தியானம், விளையாட்டுகள், மகிழ்வூட்டல் நிகழ்வுகள், கருத்துரைகள், குளிர்ச்சி ஏற்பாடுகள் என்பன இடம்பெற்றன. அருட்தந்தை ரொஹான் டியோனி அவர்கள் பீடப்பணியாளர்களின் பணியின் முக்கியத்துவம் பற்றிய கருத்துரை வழங்கியதுடன் திருமறை கலாமன்ற வளவாளர்கள் திரு சதீஷ்குமார் மற்றும் திரு ஜெகன் கரன்சன் ஆகியோர் கலந்து தலைமைத்துவ பயிற்சியையும், யாழ்ப்புனித பத்திரிசியார் கல்லூரி ஆசிரியர் திரு நிசாந்தன் அவர்கள் உதவுமுறை பயிற்சியையும், பிரதேச செயலக நன்னடத்தை உத்தியோகத்தர் அவர்கள் விழிப்புணர்வு கருத்தமர்வுகளையும் நடாத்தினர். சிறப்பு நிகழ்வாக யாழ்ப்புனித மடத்தினார் சிறிய குறுமட மாணவர்களின் வந்து பாருங்கள் இறையழைத்தல் நிகழ்வு இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வை அருட்தந்தை எட்வின் நாதன் மற்றும் குறுமட மாணவர்கள் இணைந்து குறுநாடகம், குளிர்ச்சி ஏற்பாடுகள், அனுபவ பகிர்வுகள் ஊடாக வழிபடுத்தினர். இறுதி நாள் நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் திருப்பலி இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் மறைக்கோட்ட பங்குகளை சேர்ந்த 220 பீடப்பணியாளர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர்.